ஹலோ சொல்ஜி, வாரம் நம்ம வந்து மீம் ரோஸ் பார்த்துட்டு இல்லையா, அந்த மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஸ்குட் கேமோட கடைசி சீனை வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஒரே வாரத்தில் வந்து ஓஹோன்னு ஃபேமஸ் ஆகிட்டா அப்படி. ஸோ இந்த மாதிரியான மீம் ரோஸ்ட்டுகள் இந்த மாதிரியான ஃபேமஸாக வந்துருக்குது அப்படின்ற பற்றி இதை தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சொல்ஜஸ், போராசம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. பொம்பளசுக்கு மட்டும் இல்லைடா, நீ ரொம்ப நல்லாவே பாரியா பொறுக்கி பைய. அதெல்லாம் கரெக்டு தான். அட போயிலா, அவன் வயசுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் குடிச்சிருக்கானுங்க பொம்பளை சோக்கு கட்டிட்டு. ஏமா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. நல்ல வேலைப்பா, நம்மள யாரும் டேக் பண்ணல. சிவிகம் சாப்பிட்டா அவனை திமிர் பிடிச்சவன் ஆயிடு காட்டுறவன்னு சொல்ற ஊரியா இது. வெறுவாயம் என்ன கூடாது, ஒரு பீடா வாங்கி போட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அடிச்சிட்டு போறானையா. அவெஞ்சர்ஸ் என்கேம்ல அயன்மேனை பேசி கொன்னவரோட சன்னு தானே. அவடா பாகிலா, இன்னும் நீங்க ரிவெஞ்ச் விடவே இல்லையா? உனக்கு எனக்கும் பகதான் ப்ரோஸ் பிஆர் ஒர்க். எஸ் ஆக்சுவலி இது உண்மைதான். பிஆர் ஒர்க் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேஸ்த ஃபீனிக்ஸ் பண்ணுறது இல்லையா, இந்த படத்தில் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. சில மீன் பேரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஷ்டப்பட்டு உடம்ப குறைச்சிருக்காரு பாருங்க, ஜிம்முக்கு போயிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக மீம் சேனலில் பார்த்துருப்பீங்க. நான் நினச்சேன் மீம் சேனலை பார்த்து பாராட்டி போடுறாங்கன்ட்டு, பார்த்தா அது ப்ரொமோஷன் ஒரு இதுவே போட்டால் பரவாயில்ல, அதே ஆடு எடுத்து எல்லா மீன் பேஜிலும் போட்டா பச்சையா தெரிஞ்சிடாதா அது ஆடுன்ட்டு. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். என்ன பிஆர் ஒர்க் பார்க்குறீங்க? ஓ, தொடர்ந்து தலைவர் இருந்தா அங்கே பாருங்க. 5th ஸ்டாண்டர்ட் மீ வித் பர்த்டே ட்ரெஸ் அண்ட் 100% ஆட்டிடியூட். கேட்டதான் இங்க பாருங்க, சிவிங்கம் பாருங்க, சிவிங்கம் ஸ்டார். நம்ம தான் எல்லாம், நம்ம தான் தமிழ் சினிமா காப்பாத்துறான்னு வந்தேன். இப்படி ஒன்பத்தை கக்கிறீங்களா? அதெல்லாம் தெரியாது, டெப்போ கிட்ட அடிப்போம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பாடன்னா அடிப்பா. என்ன ப்ரோ ப்ரமோஷனா படம் வருதுன்னு? டே மச்சா, இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? யார் இரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது தம்பி, சொல்லி தரலையா உங்க அப்பா? ஆக்சுவலி இது இப்போ நடக்கிறது சொல்றது, இது வந்து எக்ஸ்பிளைன் தான் இருக்கும். இவர் ஏன் வந்து எல்லாம் மீன் போட்டு கலாய்க்கிறாங்க ஓட்டுறாங்க அப்படின்னா இவரோட ஆட்டிடியூட் தான். விஜய் சேது வந்து அவர் வந்த புதுசுல வந்து பக்கத்து பையன் மாதிரி மண்ணை நம்ம தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் ஓகே அவரு அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருப்பாரு. பேட்டி கொடுக்கும் போதும் அடக்கமா பேட்டி கொடுத்திருப்பாரு. சோசியல் மீடியாலாம் போஸ்ட் பண்றதுன்னா பட் தலைவன் தான் வந்து எடுத்த உடனே வந்து ஆட்டிடியூட், மை ரூல்ஸ் மை ஆட்டிடியூட். You love me or hate me, I don't care. எஸ், த ரியல் வில்லன். ஆமாம், இவர் தான் வில்லன். பட் ரியல்லாம் இவர் தான் தெரிஞ்சிருப்போம். த டேட் ரியல் டேட், த வின்னர் ரியல் வின்னர். கரெக்டு தான். இவன் தான் உண்மையை தச்சு கொண்டது கொள்கை. த சைல்டு, த ரியல் சைல்டு. எதை வேணா மன்னிச்சடா, அந்த போலீஸ்காரோட மன்னிக்க மாட்டாரு. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். பாருங்க மக்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு நொங்குல எலுமிச்சம்பழத்தை எப்படி ஊத்தி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். இங்க பாருங்க, நல்லா அப்படி ஊத்திக்கோங்க. அந்த வடிதான் பாருங்க, சொட்டு சொட்டா வடி பாருங்க உள்ள போகுதா. எடுத்து கட்டோட எடுத்துக்கோங்க, நம்ம கை சின்னத்தை எடுத்து நோண்டுங்க. ஏங்க டீச்சர் சிரிக்கிறீங்க. சாண்டா வராபடி. சாண்டா என்ன வேணும்? த்ரீசா வேணும். ரைட்ரா, இந்த பீடை கேரக்டர் மட்டும் இல்லைன்னா சத்தியமா அது நல்ல படம் ப்ரோ. கெட்டதா அழகா பண்றது. இந்த கதை கதை மெயின் கதை எழுதிச்சிருக்கா அப்படி. அப்புறம் எது பாடலாம் இருக்கும். எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. கெட்டதா எங்க சர்பத்து மாதிரி ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, இப்போ சாப்பிட்றது இல்லை, சின்னதாக சாப்பிடுவேன். ஆல்ஸ் மிட்டாய் சரியாயிடுச்சு, தொண்டைக்காரர் இருந்துச்சுன்னா ஆல்ஸ் ஃப்ரை சாப்பிட சொல்லுவாங்க. ஆல்ஸ் ஃப்ரை போட்டு தண்ணி குடிச்சா அப்படி சில்லுன்னு இருக்கும். ஐஸ் வாட்டர் குடிச்சா மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இதை சொல்ற மாதிரி தான் ரோஸ் மால்ட்டுங்க, சர்பத் மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நெல்லிக்காய் மாமே. எஸ், நெல்லிக்காய் அப்படிதான் இருக்கும். ரோஸ் பால். பொம்பளுக்கம் திட்டதே ஒரு குத்தமாடா. இன்சைட் சந்திரமுகி விஜயகுமார் டைலாக். ஐயா என்ன இதெல்லாம் கேட்காதீங்க, போட்டு அடிக்க.
மாமா இந்த டிஷர்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும். தம்பி உன் ஷர்ட் தான்ப்பா எடுப்பா இருக்கும், ஷர்ட் போடுப்பா. இப்படி அம்மா வைஃபோன் 2 பேரும் கொடுத்தா நான் எதை போடுறது? பாக்குறேன்டா நீ எதை போறனே. இதுவா அதுவா எதை நான் போடுறது? இதுதான் போடணும். அதெல்லாம் முடியாது, இதுதான் போடணும். மாமா உங்களுக்கு டிஷர்ட் போட்டா அழகா இருக்கும், நீங்க இதுதான் போடணும் சொல்லிட்டேன். அம்மா சொன்னா கேளுப்பா தம்பி, இதை போட்டா அழகா இருக்கும், இதை போட்டா செம்மையா இருப்பா. சரிம்மா கொடு, இதே போடுறேன். இந்தாப்பா. எப்படி? சரிடா நான் போயிட்டு வரேன். நல்ல வேளை உங்க அம்மா கொடுத்த ஷர்ட் நீங்க போட்டுக்கிட்டீங்க. நான் கொடுத்த டிஷர்ட் போடுப்பீங்களோன்னு பயந்துட்டேன். ஏய் எனக்கு நல்லாவே புரிஞ்சுடி. நான் அம்மா கொடுத்த ஷர்ட் போடணும் தானே, எனக்கு பிடிக்காத டிஷர்ட்டை கை வச்சிருந்தேன். தெரியாத நினைச்சியா? கண்டுபிடிச்சிட்டியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? எல்லாம் நேரம் நிம்மதியா ஒரு வீடியோ பார்க்க முடியல. பிடிக்காத டிஷர்ட்டை வாங்கினேன், அது கட்டுதான். பிடிக்காத டிஷர்ட் இல்லை, எது காசு கொடுத்து வாங்கினேன். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. டேய் என்னால முடியலடா, நான் கஷ்டமா இருக்கேன்னு தான் இன்ஸ்டாகிராம் போறேன். ஆனா இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இன்ஸ்டாகிராம் வந்தாலமா அவளை தாக்க முடியாமா. பிரியமான டோலி இருக்கு. இந்த பாட்டுக்கு கிசா போட்டு ஆடி இருக்கான், பார்த்தாலே தெரியுது. அட பாவிலா, மனுஷன் ஒரு கேஸ்ல மாட்டினதுக்கு மனுஷன் அடிச்சு எல்லா படத்தையும் இந்த மாதிரி சொல்றதா? கட்டு ஐ திங்க் வந்து ஆடும் போது போட்டிருக்க மாட்டாரு, இந்த படத்தை சைன் போட்டிருப்பா தெரியுமா, அப்ப போட்டிருப்பாரு நினைக்கிறேன். நக்கல்யா அவனுக்கு ராங். இந்த மூவிக்காக தான் ஓ அப்படியா, அட கடவுளே. ரியாலிட்டி ஃபைட் ஈவன் இளையராஜா டுக் ட்ரக்ஸா. பாட்டு கேட்க ஏதோ ரைம்ஸ் மாதிரி இருக்கு. கரெக்டுதான், உண்மைங்க. அந்த படம் இளையராஜா பாட்டுங்க, இளையராஜா பாட்டு மாதிரி இல்லைங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாம கம்முன்னு இருங்கடா. அதெல்லாம் சரி, ஏன் மூஞ்சி இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கான்? ஐயோ ஒரு காலத்து வெளிப்பட்ட மனுஷன் தெரியுமா ஐயா? அப்பீல் பெண்ணே நீ யாரோ அப்படின்ட்டு அந்த காலத்து இளைஞர்களோட மனசு கவர்ந்தவரியா மனுஷன். பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். ஒரு வாட்டி சிரிச்சா அதோட விட்டுறணும். ஒரு வாட்டி பேட் வேர்ட்ஸ் வச்சு மீம் போட்டிங்க ஓகே, தொடர்ந்து அதே போட்டிருந்தா இதுவே சேச்சுரேட் ஆறாதா? ஆனா ஒரே வர சேச்சுரேட் ஆயிடுச்சு. இது போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டீனா டு எஸ்டிஆர் ஃபார் என்ஓசி. கரெக்டு தான். தலைய 3 செகண்டுக்கு நம்ம நேந்திரா அன்னிக்கிட்ட 10 கோடி கேட்டிருக்க. அப்படி காசு கொடு. ஆனா வந்து நம்ம எஸ்டிஆர் கேட்டதுன்னு உடனே அது வட சென்னை படம் உடனே நீ கவலைப்படாதீங்க, என் யூனிவர்சிட்டில நீங்களும் வாங்க, நான் என்ஓசி என்ன வேணா கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய மனசு பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம டிஎன்ஏ. என்ன சட்டை ரொம்ப நல்லா இருக்கு, கைட்டி கொடுத்துறேன். பாத்தீங்களா டிஎன்ஏனோட பெரிய மனசு எப்படி அப்படின்ட்டு. பிரதர்ஹுட் ஃபார் லைஃப். எஸ் மீ ஆஃப்டர் பாத் இன் கோமாப்பட்டி வாட்டர். இல்ல ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, நான் ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்குறியா? ஆஹா எப்படிப்பட்ட வரிகள். ரிவருக்கும் பவருக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. கேளுங்க, கோமாப்பட்டி வாட்டரோட பவரை பத்தி தெரியாது, சும்மா இரு. என்ன பவர்? ஏங்க ரிவர் இல்லையா, சர்பத்தாமா? எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நான் ஏத்துப்பேன். ஸ்குவிட் கேம்ல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீசனையும் வந்து பெஞ்ச் வாட்ச் பார்த்துருக்கேன். இந்த சீசன் எப்படா வரும், ஸ்டேஷன் எப்போ வரும்ட்டு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு உங்களால என்ன முடிவு செஞ்சு விட்டீங்க? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உண்மையிலே வரைக்காம பாத்தீங்க, இந்த போலீஸ் தான் பேரு. வெங்கல பூட்ட கண்டுபிடிக்க லாக்கி இல்லாதவன். ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா, வேஸ்ட் இவன். ஏடா உன் பக்கத்திலே ஒருத்தர் இருந்திருக்கான், கூடவே இருந்து குறிப்பளிச்சிருக்கா. நீ ஒரு போலீஸ் தான் பேரு, உன்னால கண்டுபிடிக்க முடியல. இவரு கந்து வெட்டி வசூல் பண்ண வரவன். இத்தனையும் டம்மி பீஸ் மாதிரி இருந்தான், இவன் 2 நாளா கண்டுபிடிச்சாடா. டம்மி பாவா, நீ எல்லாம் ஒரு போலீஸ் டம்மி பீஸ். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட் ஸ்குவிட் கேம் கட்டதான் அவனேதான் கடவுளே. டைரக்டர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான். டேய் என்னாச்சு சொல்றானே. என்னடா ஆனதாச்சு? எதுக்குடா பைட்ல தண்ணி? உண்மையிலே எப்படியா ஆச்சு முடியும் போது தான் கடைசி சொன்னீங்க, என்னடா கதை முடியவே இல்லை அப்படின்ட்டு எனக்கு ஒரு வாய் போச்சு. ஓனி அப்புறம் கெட்ட வார்த்தை திட்ட, நீ என்ன போ சமைப்போ. கரெக்டுதான். உண்மையிலே சீரீஸ் பார்க்கும்போது இந்த பொண்ணோட பேரை கேட்கும் போது என்னது கெட்ட வார்த்தைமா இருக்கு நினைச்சேன். மாதிரி எல்லாம் கிடையாது. ஜெர்மன்ல ஜூன் மந்த் அப்படியே சொல்லுவாங்களாமா? ஓ போய் வா
என்ன மன்னிச்சிடும்டா. அந்த வயசான லேடி இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த கிழவோட ஒய்ஃபு, அவங்க தான் வந்து ஹீரோவோட அம்மா அப்படின்ட்டுலாம் கதை விட்டீங்க தெரியுமாடா. அதை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன்டா. கேட்டா தேடி சொல்றேன் அப்படின்ட்டு. வா உங்க கதை செய்யுங்க, நானும் செய்யுங்க வேணாங்கல்ல, ஆனா ட்ரில்லாம் போடாதீங்கடா. By the way, my brother is frontman. Here is his photo. ஆமா, okay, thanks. I am player 1. No, you are frontman. அடா ஆமாங்க, இதை முதலே சொல்லியிருந்தா கதையை முடிஞ்சிருக்குமே. அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? எல்லாத்துக்கார நேரம் தெரியுமா, அந்த போலீஸ்கார பரேசி தான். டேய் நீ எதுக்குமே யூஸ் ஆடா பரேசி. சந்திரமே பாம்பு கூட ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கும்டா, உன்னால ஒரு யூஸுமே இல்லடா அந்த சீரீஸ்ல. இவன் எதுக்கு இருக்கானே தெரியல. வேஸ்டா நீயும் தேடுற டோரா மாதிரி தேடிக்கிட்டு இருக்க. டோரா கூட கண்ணு தெரியும்டா, உனக்கு தெரிய மாட்டேன் அது கூட. கொஞ்சம் ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். நான் ஏந்திரிக்க சொல்லுங்க, நான் ஏத்தி கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். இந்த சீரீஸ் பார்க்கும்போது ரெண்டு பேரும் எப்ப காலியாக தான் இருந்துச்சு. வெயிட்டிங்கே வெறியாவது. முக்கியமான இருக்கான கிளவை அந்த காட்டு பையன் எப்படா காலியாவான்னு கண்டுப்புல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா கடைசி தான் கொண்டு இருக்கானுங்க. அதுவே காண்டை போச்சு. பிளேயர் 100 கிழவை இன்னும் கூட கொடூரமா செத்துருக்கலாம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஆமா, அந்த கிழவெல்லாம் அவ்வளவு விருப்பம். மோஸ்ட் ரேட்டிங் பிளேயர் இஸ் 100. சொன்னா எழுதி வச்ச மாதிரி அவன் எல்லாருமே அட்டன்பிள சமக்கமா தெரியும் போல. மட்டும் வெட்டிட்டு இருக்கீங்க. கடைசியில வச்சா பாரு அந்த சத்தம். அந்த சத்தம் நினைச்சேன்டா நாடேசுக்கும் விட்டு வைக்கலையாடா. டீச்சர் சிறகடிக்க ஆசை கிடையாது. சிவப்பு மஞ்சள் பச்சை, சிவப்பு மஞ்சள் பச்சை தான் கிடையாது. ஏன்னா இவனுங்க மாசம் மாசம் ஒரு தீவா படத்தை காப்பி அடிச்சு மாசம் மாசம் ஒரு தீர ஓடிட்டு இருக்காடுங்க. இந்த வாட்டி மாட்டினது சிவப்பு மஞ்சள் பச்சை. அதுக்கு முன்னாடி பல தமிழ் படங்களும் உருவி இருக்காடுங்க. சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஏன் டவுட், இந்த கதை திருட்டுல கேஸ் போறீங்களா? இந்த சீல்காரன் மட்டும் கேஸே போட மாட்டேங்கிறீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அவனுங்களும் இஷ்டத்துக்கு ஃப்ரீடமா படத்தை இஷ்டத்துக்கு அடிச்சடிச்சு சீல் இறங்கிட்டு இருக்கியா. டேய் இவனுக்கு ரெண்டு பேரும் மாவ பச்சைல சகல. அது மட்டும் தான் இங்க கேக்குதாக்கும். இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. இருந்தாலும் அந்த சீல் பாக்குறவங்க வந்து தனி உலக வர்றாங்க. உலகம் பாக்கியலட்சுமிங்க கோமாப்பட்டி 2 years கடப்பல ஒரே குப்பை மேல கிடக்குது. வலை வச்சு போட்டாடுங்க, ஓயாவல் கட்டாடுங்க. பேயில போமா. ஏங்க கோமாப்பட்டிக்கு கூப்பிட்டது ஒரு குத்தமாக்க. ஓயாவல் தான் அல்டிமேட். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. சர்பத்து ரசாயனமாக போற தருணம். போல அந்த சிக்கனை சாப்பிடுறான். கிரில்ல சிக்கன் கிளி போட்டிருக்கேன். என்னடா கிரில்ல செருப்பு ஃப்ரைன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இது? இன்ஸ்பயர்டு ஃப்ரம் டாம் அண்ட் ஜெரியா. என்ன தரையில பேசலாம் திரையில வருது. அட கன்றாவியே. அன்றே கடித்தார் வடிவேலு. டெக்னாலஜியாவா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறா ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு தம்பி. யார முறைக்கிறா? உண்மையிலேதா பார்த்தாலே அடிக்கிறதா தோணும் இந்த கட்ட பையில பாக்கும்போது. பிளேயர் 100, பிளேயர் 44, பிளேயர் 333. தட் ஆஸ்ட்ராலஜிக் டெலிட்டு. அவன் கழுத்து பிடிப்பான் பாருங்க, பிடிச்சு போடுறாள் போட்டுறா அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. அவனை எப்ப கொள்ளான்னு கனவு காணுந்தேன். ஓகே இந்த வீடியோவில் வந்து நிறைய மீம்ஸ் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, என் பர்சனல் ஐடி, அது கீழே இருக்கிறது நம்ம சேனல் ஐடி. உங்களுக்கு வந்து மீம்ஸ் தான் பிடிச்சதுன்னா நீங்களும் ஷேர் பண்ணலாம். நானும் நல்லா இருந்துச்சு, நானும் இந்த வீடியோவில் போடுறேன். ஓகே இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த வீடியோ ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். ஓட்ரைட் பாய்.